வாடி தொட்டு புட்டா தோட்டமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதான் ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியத பாப்ப வாங்க ஐயோ இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதலிரவு இவனுக்கு பால் ஒரு கேடு சுந்தரி ஏமா அங்கே நின்ற வா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேரே வா 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 மின்விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம் மன்மத லீலை என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லு நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்கு போறியா குறும்பி கொண்ட பால அம்மா பாலங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு ஓ ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா உன்னோட இலக்க சிந்தனை நான் பாராட்டேன் நீ ஒரு புதுமை பெண் புதுமை பெண் ஆமா கேக்குதா கிட்ட வந்தா கருவாச்சி கொலையா பண்ணிடுவேன் கொலையா கொலை கூட பண்ணியாடி இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் என்ன சொன்ன மறந்து போச்சு மறந்து போச்சா குடுக்கறத தின்னுட்டு குறுக்கால கொண்டு ஓடி போயிரு சொன்னல ஆமா சொன்னீங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு எங்க அப்பா 1000 சொல்லுவாயா உனக்கு எங்க போச்சு புத்தி நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே அந்த பொண்ணு செக்க செவல் இருக்கிறாளே நாம படிக்காத முட்டாளாச்சே அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்துருப்பியா பொண்ணு கடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே அது இருக்கட்டும் இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்துருப்பியா இங்க பாரு இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும் சுந்தரி நீ சிகப்புத்தான் நான் கருப்புத்தான் ஒத்துக்கிறேன் கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா ஆண்ட பல சாதனைகள் செய்யலையா அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது எங்கிட்டு போறதுன்னு புரியாம கொதிச்சு கொந்தளிச்சு போய் திரியும் மேற்கொண்டு ஆத்திரத்தை காப்பாடலாம் ஏன் காப்பாடியா அன்னைக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி சண்டை போட்டால்தான் என் பொண்ணாடி வேலைக்கு போறதை விட்டா ஆட்டோக்கார வந்து ஆட தூக்கி போட்டான் இப்ப 10 பேர் வழியில நடத்த நினைக்கிறியா உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும் அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு இன்னும் 200 ரூபாய் கந்து வட்டிக்காச்சும் வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம் நான் கஷ்டப்பட்டு அவ்வளவு சந்தோஷம் பாட்டில போட்டு நீ உயிரை போக மாட்டேன் ஒன்ன கேளுப்பா சண்டை போட்டுக்கிறீங்க அவன் பொழப்ப கருத்துறாங்க நாங்க தான் பொழப்ப கருத்து என்னப்பா நீங்க நினைச்சதுக்காக ஒரு 10 என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10 உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10 அப்புறம் டபார் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் இப்ப நானும் வேலைக்கு போறேன் நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது என்ன இப்படி பேசிட்டு போற கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல நீ சொல்லிதான் தெரியுமா சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் பொழந்துற யோ அவளை அடிக்க முடியாதான் தடுத்தீங்க கொலவனும் எவ உசுருக்கு விட்டு சொல்லிவிட்டேன் என்ன தந்தாலும் ஆமா ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில விட்டுக்கிட்டு
அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன agent உனக்கு? ஏய் ராஜமணி மெட்ராஸ் என்னடி